தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 2/2/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், நாம் எந்த சூழ்நிலையிலும் ஒருவரை பார்த்து இவர்கள்தான் குற்றவாளிகள் என்று தீர்க்க கூடாது. ஏனென்றால் நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று கூறும் பொழுது நாமும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படுவோம் என்று கூறுகின்றார் பிதாவாகிய கடவுள். ஆகவே நாம் பிறரை அவர்கள் குற்றம் செய்தவர்களாக நமக்கு அது தெரிந்தால் கூட நாம் அதை பிறரிடம் கூறி அவர்களை அசிங்கப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ கூடாது. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கூடுமானால் அவர்களிடம் நேராகவே சென்று கேட்கலாம், இது இவ்வாறு செய்கின்றீர்களே, இது சரியா தவறா என்று. அப்படி கேட்பதற்கு நமக்கு ஒரு தைரியம் இல்லை என்றால் அப்படியே விட்டுவிட்டு கர்த்தரிடம் நாம் ஜெபிக்க வேண்டும். இவர்களிடம் உள்ள இந்த குணத்தை மாற்றுங்கள் என்று அவர்கள் பரிசுத்தத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டுமே தவிர அவர்கள் குற்றவாளிகள் என்று அவர்களை பற்றி நாமும் கூறி பிற ஒவ்வொருடமும் நாம் அதை கூறி அவர்களை நாம் தீர்ப்பிடக்கூடாது. அவ்வாறு தீர்ப்பிட்டோம் என்றால் நாமும் ஏதோ ஒரு குற்றத்தில் மாட்டப்பட்டு அவ்வாறே தீர்ப்பிடப்படுவோம் என்று இந்த வசனத்தின் மூலம் பிரியமானவர்களை கர்த்தர் நமக்கு எச்சரிக்கின்றார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் இன்றிலிருந்து பிறரை எந்த சூழ்நிலையிலும் குற்றவாளிகள் என்று தீர்க்காமல் அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நம்மையும் குற்றவாளிகளாக தீர்க்காமல் நம்மையும் நம் சந்ததியும் என்றென்றைக்கும் ஆசீர்வாதிக்கப்பட்ட மக்களாக, அவருக்கு பிரியமான மக்களாக நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக பிறரை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்படி தீர்த்தீர்கள் என்றால் நாமும் அவ்வாறு தீர்க்கப்படுவோம் என்று எங்களுக்கு கூறின இந்த அறிவுரைக்கு கோடி நன்றியப்பா. பிறர் குற்றவாளிகளாக எங்கள் கண் முன்னால் தெரிந்தால் கூட அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே தவிர அவர்களை குற்றவாளிகள் என்று பிறரிடம் கூறி அவர்களை அசிங்கப்படுத்தக்கூடாது என்று எங்களுக்கு தந்த அறிவுரைக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் இன்றிலிருந்து பிறரை ஒரு நாளும் குற்றவாளிகளாக தீர்க்க மாட்டோம் என்று என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் முடிவெடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கிறோம். இதற்கு முன்பு நாங்கள் குற்றவாளிகளாக பிறரை நாங்கள் கூறின அந்த குற்றத்திற்காக மனப்பூர்வமாய் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. அதை மன்னிங்க. இனிமேல் பிறரை குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்களும் தீர்க்கப்படாதபடி எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.